ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் அவர் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 சைனீஸ் லாங்குவேஜ்ல சூப்பர் ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன நெசா டீமன் சைல்ட் இஸ் பேக் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த மூவில விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்பதான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காமிக்கும். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல கடலுக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பலை காட்டுறாங்க. இந்த கப்பல் யாருதுன்னா கடல்களின் கடவுளா வாழக்கூடிய டிராகன் இளவரசனோட தான் இந்த கப்பல். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, டிராகன் இளவரசன் அப்படியே கப்பல் உடைச்சிட்டு வெளியே வரான். வெளியே வந்தா அவன் தண்ணியில வேகமா நீந்திட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கேமரா அவனுக்கு பின்னாடி காட்டுறாங்க. ரெண்டு நெருப்பு சக்கரம் அப்படியே அவன் அட்டாக் பண்றதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஒரு கட்டத்துல அவன் அட்டாக் பண்றது க்ளோஸா வந்துருது. அவனும் அசால்ட்டா அந்த நெருப்பு சக்கரத்தை கையில பிடிச்சி தூக்கி போட்டு வாளாலே ஒரு அடி அடிக்கிறான். அந்த நெருப்பு சக்கரம் அப்படியே தூரமா பறந்துட்டு போயிடுது. அந்த நெருப்பு சக்கரத்தை அமைச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை உறிஞ்சு துப்புறான்னு போறான். அப்ப எங்க இருந்தோ ஒரு துணி பறந்துட்டு வருது. பறந்துட்டு வந்து அந்த நெருப்பு சக்கரத்து மேல தண்ணி படாம அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கு. அதே டைம்ல ஒரு மந்திர சக்கரம் வந்து அப்படியே அவன் களத்தை லாக் பண்ணிக்குது. அதனால அவனால அந்த தண்ணி துப்ப முடியல. அப்ப திடீர்னு கடலுக்குள்ள வந்து ஒரு ஈட்டி வெளியே வருது. அது வானத்துக்கு போயிட்டு அப்படியே லட்சக்கணக்கான ஈட்டியா மாறி அப்படியே அவன் மேல அதே இடத்துல குத்தி அவனை கொன்றுது. தலை மட்டும் அப்படியே துண்டா பறந்து போகுது. அப்படியே அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கிற பென்காஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அந்த நகரத்துக்குள்ள நிறைய டிராகன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் செமையா கொடும்படுத்திட்டு இருக்கு. அதுங்க எல்லாத்துக்கும் நடுவுல பிரம்மாண்டமா ஒருத்தன் நடந்து வரான். பாக்கிறதுக்கு அவன் உடம்பு ஃபுல்லா மனச மாதிரி இருந்தாலும் மூஞ்சி மட்டும் டிராகன் உருவத்துல இருக்கு. இவன் யாருன்னா அந்த டிராகன் குலத்துக்கு இவன் தான் ராஜாவா இருப்பான். ஸ்டார்டிங்ல ஒரு டிராகன் இளவரசன் இறந்தால அவனோட அப்பாவும் இவன் தான். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு கொடுமைப்படுத்திட்டு அந்த நாட்டு ராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். டிராகன் ராஜா அரண்மனைட்ட வந்துடுறான். அப்ப அந்த நாட்டோட ராஜா வெளியே வந்துட்டு, என்னாச்சு டிராகன் ராஜா, நானும் என்னோட மக்களும் உங்களை எந்த வகையிலும் துன்புறுத்துறது கிடையாதுல, அப்ப எதுக்காக எங்க மேல தாக்குதல் நடத்துறீங்க? என்ன துன்புறுத்துறது கிடையாதா? உன்னோட பையன் நெசா என்னோட பையனையே கொன்னுட்டான், அதுக்காக பழி வாங்குறது தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு வாய்ப்பே இருக்காது ராஜா. என்னோட பையனும் சின்ன பையன் தான், விளையாட்டு பையன் தான். அவனுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அவன் என்னைக்கு ஒருத்தர் கொல்ற அளவுக்கு தப்பான பையன் கிடையாது. இதை கேட்ட டிராகன் ராஜாக்கும் செமையா டென்ஷன் ஆகுது. ஏன்டா என் பையனை இழந்த சோகத்துல கொண்டு வந்து பொறுமையா பேசிட்டு இருந்தா நீ என்னடா பேசிட்டு இருக்க? இனிமேட்டு உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னோட மொத்த டிராகன் படையும் வச்சு இந்த ஊரையும் உன்னையும் அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு டிராகன் அப்படியே லாங்ல இருந்து பறந்து வந்து ஹீரோட அப்பாவை கொல்லான்னு வருது. அப்ப எங்க இருந்தோ நெசா ஹீரோட ஈட்டி அப்படியே பறந்து வந்து அந்த டிராகனோட மண்டையிலே இறங்குது. டிராகன் அதே இடத்துல அப்படியே சுருண்டு விழுது. அதுக்கப்புறம் நம்ம நெசா ஸ்டைலா வந்து அப்படியே இறங்குறான். அங்க வந்த நெசாவோ டிராகன் ராஜா கிட்ட, உன் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அதனாலதான் அவனை தண்டிச்சேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ராஜாக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. நம்ம பையன் தான் டிராகன் ராஜாவோட பையனை கொண்டிருக்கான் அப்படிங்கிற விஷயமா அவருக்கு இப்பதான் தெரிய வருது. ஹீரோட அப்பாவோ டிராகன் ராஜா கிட்ட, நான் தான் என்னோட பையனை ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டேன், அந்த தப்பை சரி செஞ்சுக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஆனா இதை எதையுமே டிராகன் ராஜா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் என்னோட சொந்த பையனை இழந்திருக்கேன், கண்டிப்பா உன் பையனுக்கான தண்டனை இன்னைக்கு கிடைச்சாகணும், அதுவும் மரண தண்டனை கிடைச்சாகணும். அப்படி மட்டும் நீ உன் பையனுக்கு மரண தண்டனை கொடுக்கலனா நான் என் டிராகன் படையை வச்சு இந்த ஊரையே அழிச்சிருவேன். நீ முடிவு பண்ணிக்கோ, உன் பையனோட ஒரு உயிரா இல்ல இந்த ஊர்ல இருக்கிற நிறைய அப்பாவி மக்களோட உயிரா அப்படின்னு சொல்லிடுறாரு. டிராகன் ராஜா சொன்னதை கேட்ட ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருது. என்னை மீறி இந்த ஊர் மக்களை உன்னால எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அந்த ராஜாவா ஒரு பயங்கண்ணத்திலேயே ஒரு அற விட்டுட்டு, நீ மட்டும் அமைதியா இருந்ததுன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஹீரோவை எவ்வளவு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்லலாம் ட்ரை பண்றான். ஆனா ராஜா எதையுமே கேட்கற மாதிரியே இல்ல. சரி, அப்ப நான் தான் தப்பு பண்றது முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப அதுக்கான தண்டனை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற கத்தி எடுத்து அவனே வெட்டிக்கிறான் களத்தை. அதே இடத்துல ராஜாக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் ராஜாவும் கிளம்பி போயிடறான். கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க. என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறாங்க. அதே இடத்துல அடுத்து அப்படியே ஒரு பெரிய பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. பனிக்கு நடுவுல வந்து நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காரான். என்னடா ஹீரோ இறந்துட்டானே அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஆமா, ஹீரோ இறந்துட்டான். ஆனா இங்க இருக்கிறதோ ஹீரோவோட ஆன்மா தான் இங்க இருக்கு. ஆவிகள் உலகத்துல தான் இப்ப இருக்கான். இந்த ஆவிகள் உலகத்துல இவனுக்கு எந்த சூப்பர் பவருமே கிடையாது. அப்படி ஏதாச்சும் சூப்பர் பவர் இவனுக்கு வேணும்னா யாராச்சும் ஒருத்தங்க அவங்களே விருப்பப்பட்டு ரத்தத்து மூலியமா அவங்களோட சூப்பர் பவரை இவனுக்கு கொடுத்தாதான் இந்த உலகத்துல இவனுக்கு பவர் கிடைக்கும். ஹீரோக்கு நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு தெரியாம சுத்தி சுத்தியும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு குட்டியா ஒரு மிருகம் இருக்கு. பாக்கிறதுக்கே அழகா இருக்கு. இதை பார்த்தா ஹீரோ, ஏய் நீ அழகா இருக்க, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா அதுவே எதையோ பார்த்து பயந்து அப்படியே வேகமா தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கு. இவனும் ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கே செம பெரிய ஷாக்கு. அந்த குட்டி மிருகம் நம்மளை பார்த்து பயந்து ஓடல அப்படிங்கிறது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி அந்த பனியெல்லாம் ஓடச்சிட்டு ஒரு ராட்சச சிலந்து அப்படி வெளியே வந்து நிக்குது. இதை பார்த்து அவனும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட நெருப்பு சக்கரத்தையும் மந்திர ஈட்டியும் கூப்பிடுறான். ஆனா அவன்கிட்ட அது வரவே இல்லை. அப்பதான் ஹீரோக்கே ஒரு விஷயம் தெரியுது, நமக்கு இங்க எந்த மந்திர சக்தியும் கிடையாது அப்படின்ட்டு. அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படியே தாவி தாவி தாண்டி தாண்டி ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல கால் தடிக்கி அப்படியே பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான். பள்ளத்துல விழுந்த ஹீரோவை தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சுட்டு நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சுத்தியும் பார்த்துட்டு இருக்கான். எது மேல விழுந்திருப்பானா அந்த ராட்சச சிலந்தியோட வலை மேலதான் விழுந்திருப்பான். ஐயோ, மறுபடியும் நம்ம இதுலயே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த சிலந்தி வழியில உடம்பு நல்லா ஒட்டிக்குது. அவனுக்கு ஆப்போசிட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிலந்தி அவன் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஆக நம்ம கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துட்டு அந்த சிலந்தியை அடிச்சுட்டு அவன் கையில அவனோட மந்திர ஈட்டியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து சிலந்தி கூட செமையா சண்டை போட்டு அந்த சிலந்தியோட சொல்லிய ஒரு வழியா முடிச்சிடறாங்க.
காட்டுறாங்க. சடனா ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப கோவமாயிட்டான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலர்ல மாறுது. அப்புறம் அந்த குட்டி மிருகத்தையே கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க அப்பா அந்த வாழை தூக்கி போட்டு அந்த குட்டி மிருகத்தை காப்பாத்திடுறாரு. அப்பயும் ஹீரோவோட கோவம் குறையல. அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணி ஈட்டி நீட்டுறான். அவங்க அப்பா அந்த ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு, ஒன்னு மறந்துடாத, நீ இப்ப இருக்கிறது ஆவிகள் உலகத்துல, உன்னோட மைண்டையும் உடம்பையும் நீ கண்ட்ரோல் பண்ணினா நீ பேயா மாறிடுவ. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உங்க அம்மா உனக்காக மனிதர்கள் வாழும் உலகத்துல காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை கேட்டவங்க அப்படியே ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் குறைஞ்சு அப்படியே நார்மல் ஆகிறான். ஒரு அப்பாவா நீங்க எப்பயுமே என் கூட இருந்ததே கிடையாது. ராஜா ஆனதுல இருந்து மக்களை காப்பாற்றணும், அவங்க எல்லாத்துக்கும் கடவுளா ஆகணும் அப்படிங்கிற ஆசையில என்னையும் அம்மாவையும் எங்க அம்மாவும் விட்டுட்டு போனாள் தானே, இப்ப மட்டும் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறான். நெசா, முட்டாள் மாதிரி பேசாத, இந்த ஆவிகள் உலகத்துல இருந்து உன்னால தனியா வெளியே வர முடியாது என் உதவி இல்லாம அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே தரைக்குள்ள வந்து மிகப்பெரிய பாறைகள்லாம் வெளியே வருது. அதுல ஒரு சில வார்த்தைகள் எழுதியிருக்கு. ஆக்சுவலா ஹீரோவும் இங்க அப்பாவும் ஆன்மாவா இருக்கிறது பகோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திர கோபுரத்துக்குள்ளதான் இங்க இருப்பாங்க. இந்த பகோடா கோபுரத்துக்குள்ள பொதுவா ஆவிங்களை தான் அடைச்சு வைப்பாங்க. இதுக்குள்ள 7 நிலைகள் இருக்கு. அந்த 7 பகுதிகளில் இருக்கிற அரக்கங்களை உன்னால அழிக்க முடிஞ்சாலும் சரி, இல்லைன்னா அவங்க எந்த வேலையும் செய்ய விடாம தடுத்தாவே போதும், உன்னோட ஆன்மாவை நம்ம மீட்டு எடுத்துடலாம். இந்த பகோடா விட்டு உன்னோட ஆன்மா உன் உடம்புக்கே திருப்பி போயிடும், நீயும் உயிரோட வந்துடலாம். ஒருவேளை குறிப்பிட்ட நாளுக்குள்ள இந்த 7 கோபுரங்களையும் உன்னால தாண்ட முடியலனா நீங்க அலையிற பெய்யா மாட்டிக்குவ, உன்னால இருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற விஷயம் அந்த கல்லுல எழுதியிருக்கு. இதெல்லாம் பழங்கால எழுத்துக்களா இருக்கிறதுனால ஹீரோக்கு படிக்க தெரியல, அவங்க அப்பா தான் படிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல எதுக்காக ஹீரோட அப்பா இங்க வந்தாரு அப்படிங்கிற கதையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தான் மகன் தப்பே பண்ணியிருந்தாலும் தன்னோட மகனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு குருதேவரை பாக்குறாரு. என் மகன் இறந்துட்டான், அவனை திருப்பி உயிரோட கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன் பையன் பிறக்கும் போதே நிறைய சக்திகளோட பிறந்தவன், அவனோட ஆன்மா இப்ப பகோடான்னு சொல்லக்கூடிய அந்த 7 கோபுரங்கள் இருக்கிற கோயிலுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல இருக்கிற அரக்கர்களை எல்லாம் கொண்டுட்டு அவனோட ஆன்மா 7 கோபுரத்தை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அவன் உடம்போட அந்த ஆன்மாவை சேர்த்திடலாம். அது மூலியமா அவன் உயிரோட கொண்டு வர முடியும். அது இல்லாம அவன் கடவுளாவும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டவனே அவன் ஹீரோட அப்பா என்னை அங்க அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் குருதேவர் வந்து மந்திரத்தை போட்டு அவங்க அப்பாவையும் இந்த ஆவிகள் உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அப்படியே பிரசன்ட்ல தான் ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அதுக்காக தான் அவங்க அப்பா பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் தளத்துல இருக்கிற அந்த ராட்சச சிலந்தி அரக்கனை கொன்னதுனால 2வது தளத்துக்கு போறதுக்கான கதவுகள் ஓபன் ஆயிடுது. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் போறாங்க. 2வது தளத்துக்கு உள்ள வந்தாலுமே ஹீரோ வந்து இன்னும் அவங்க அப்பா மேல கோவமா தான் இருக்கான். அவங்க அப்பா, நான் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு உன்னை அந்த சிலந்திட்டு இருந்து காப்பாத்தலாம், உன்னை அது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நானும் அவங்களை வந்து காப்பாத்த சொன்னேன் அப்படிங்கிறான். என்னதான் உனக்கு என் மேல கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்க அம்மா உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அது ஒரு வீடியோ ரெக்கார்டர் மாதிரி தான் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே அவங்க அம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ விஷுவல்ஸா தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அம்மா எப்ப என் மகனே வருவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நெசோகா அப்படியே அழுவாச்சு வருது. சடனா அவங்க அப்பா அந்த பாக்ஸை வாங்கி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியல அப்படியே அந்த கோட்டைக்குள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரு தங்க முட்டை ஒன்று ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா ஹீரோவோ அவசரப்பட்டு கையில எடுத்துறான். கையில எடுத்தவனோ அதை பார்த்து அப்படியே மயங்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த முட்டையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த முட்டையை எடுத்தோடனே அங்க செம பெரிய குரல் ஒன்று கேக்குது. என் பொக்கிஷத்தை யார் எடுத்தது அப்படின்ட்டு. அவங்க அப்பா அந்த குரல் கேட்ட பக்கம் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா செவுத்தியெல்லாம் உடச்சு செம பெரிய ராட்சச ஒருத்த வெளியே வரான். பார்க்கறதுக்கு அவளை 20-30 அடி இருப்பான் இருக்கு. கையில செம பெரிய ஈட்டி வச்சிருக்கான். உடம்பு ஃபுல்லா வெறும் கவசமா போட்டிருக்கான். வந்தவனா எங்க அப்பாட்ட செமையா அட்டாக்கு போறான். அவங்க அப்பாவும் எவ்வளவு சமாளிக்க ட்ரை பண்றாரு. அதனால அவரால் சமாளிக்கவே முடியல. நெசா எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாரு. ஆனா நெசாவோ அந்த முட்டை மயக்கி வச்சிருக்க மாட்டிருக்கு. அப்படியே அந்த மயக்கத்துல அதையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி, அவனை சுனனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவன் உட்காந்துருக்க பக்கமே சண்டை போட்டுட்டு போறாரு. அப்ப பக்கத்துல இருக்க சில பொத்துன்னு கீழே விடுது. நெசா கையில இருக்கிற முட்டை அப்படி உருண்டு போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சுனனுக்கே வரான். அதுக்கப்புறம் அந்த ராட்சசன் கிட்ட செமையா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல ராட்சசனோட உடம்புல அந்த மந்திர ஈட்டியை விட்டு அப்படியே அந்த பக்கமா நெசா வந்துடுறான். அப்படியே வெடிச்சு சதறிடுறான். நெசா அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன இவனை கூட உன்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பாவோ இது முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல நெசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த வெடிச்சு சதறின அந்த ராட்சசன் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் பழைய உருவத்துக்கே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரான். ஹீரோ இப்ப செம கொடூரமா தாக்குறான். ஹீரோனால சமாளிக்க முடியல. செமையா அடி வாங்குறான். ஒரு கட்டத்துல எகிரி போய் பொத்துன்னு விழுந்துறான். அவன் அப்படியே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து எகிரிட்டு வரான் அந்த ராட்சசன். அவங்க அப்பாக்கு அப்பதான் ஒரு யோசனை வருது. அந்த முட்டையை அதே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த முட்டையை எடுத்து தூக்கி போறாரு. கரெக்டா அதுவும் போய் அந்த இடத்துல நின்னுக்குது. எகிரி வந்தவன் அப்படியே ஃப்ரீ சைஸ் சிலையா நின்றான். ஒரு வழியா அந்த பிரச்சனையை முடிச்சிடறாங்க. ஹீரோ செமையா அடி வாங்கினாலும் அப்படியே மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துறான். அப்ப 3வது தளத்துக்கு போறதுக்கான கதவு ஓப்பன் ஆகுது. ஹீரோட அப்பா தான் ஹீரோவையும் கையில தூக்கிட்டு அப்படியே அந்த கதவுக்குள்ள வழியா உள்ள போறாரு. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்தா ஒரு படகுல தான் அப்படியே ஆத்த கடந்து போயிட்டு இருக்காங்க. கண்ணு முழிச்சவனோ எங்க அப்பா கிட்ட நான் வெளியே இங்க இருந்து வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அது உங்களுக்காக எல்லாம் கிடையாது, எங்க அம்மாக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறான். பதிலுக்கு அவங்க அப்பாவோ கவலைப்படாத மகனே, உன்னை நான் இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ நீங்க ஒன்னும் நீ பத்திரமா கூட்டிட்டு போக தேவையில்ல, நானாவே இங்க இருந்து வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்க அப்பாவோ பாருடா பையனுக்கு கோவம்லாம் வருது, சின்ன வயசுல உனக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி
இப்பயும் வருது அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்க. சின்ன வயசுல நீங்க என் கூட இருந்ததே கிடையாது. கடவுள் ஆகணுங்கிற ஆசையில நாடு ஃபுல்லா தெரிஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தீங்க. நீங்க அந்த டிராகன் ராஜா கூட சண்டை போடாததுக்கு காரணமே ஒருவேளை நீங்க கடவுள் ஆக முடியாதோ என்னமோங்கிற காரணத்தினாலதான். என்னை கூட விடுங்க, நீங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க அம்மாவை கூட நீங்க 15 வருஷத்துக்கு மேல நீங்க போய் பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்றோம். நெசா, உனக்கு ஒண்ணுமே புரியல. மக்களை காப்பாற்றணும், அதான் என்னோட முத கடமை. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி என்னை ஏமாத்துங்க. இனிமேல் நீங்க சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். உன்னை சொல்லி தப்பு இல்ல, உன்னை ஒழுங்கா வளர்க்காத உங்க அம்மாவை தான் சொல்லணும். நல்லது கெட்டது எதுவுமே சொல்லி தரமும் உன்னை வளர்த்திருக்கால அப்படிங்கிறாரு. நீங்க மட்டும் என்னையும் அம்மாவையும் நீங்க ஒரு சுமையா தான் நினைச்சீங்க, உங்க குடும்பமா நினைக்கவே இல்ல. இனிமேட்டு எங்க அம்மாவை பத்தி எல்லாம் தப்பா பேசுறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அவங்க 2 பேரும் அப்படியே பயணம் பண்ணி ரொம்ப தூரம் போறாங்க. கரெக்டா ஒரு வீட்டுக்கிட்ட போய் ரீச் ஆகுறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட வந்தோடனே யாரோ ஒருத்தர் ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஹீரோ மட்டும் தனியா அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு அறையில அவங்க அம்மா தான் இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே வேகமா இங்கிட்டு ஓடி போயிட்டு திருப்பி உங்களை பாப்பன்னு நினைக்கவே இல்ல, எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல உங்க அப்பா அந்த குருதேவரை பார்த்து இந்த பகோடாக்குள்ள உன்னை காப்பாத்தலான்னு வந்தார்ல, ரொம்ப நேரம் கழிச்சு அவர் வெளியே வரல, சரி அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த குருதேவரை பார்த்து இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவன அப்படியே எங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மாவை மூஞ்ச காட்டுறாங்க க்ளோஸ், அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்படியே அவன் மயங்கி போயிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்தா அவன் ஒரு இலிஷனுக்குள்ள தான் இருக்கான். நேரா அவங்க அப்பா அம்மா 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நீ ஒரு சபிக்கப்பட்ட பையன், உன்னாலதான் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் அழிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங் ஒரு டிராகன் இளவரசனை கொன்னால அவன் அப்படியே பறந்து வரான் ஆவியா வந்துட்டு, நீ இந்த இடத்தை விட்டு வெளியவே போக முடியாது, நீ என்ன மாதிரி பேயாதான் அலைய போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் இலிஷன் விட்டு வெளியே வந்துடுறான். பார்த்தா அவனை சுத்தியும் ஒரு தீய சக்திகள் தான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அவனை அசை விடாம அங்கே இடத்துல லாக் பண்ணி வச்சுக்குது. அவனும் எவ்வளவோ அங்கிருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால அங்கிருந்து வெளியவே வர முடியல. இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியாத ஹீரோட அப்பா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க வைஃப் தான் மேல நின்று இருக்காங்க. நீ எங்க இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நீங்க இந்த பகோடாக்குள்ள வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல, அதனாலதான் குருதேவர்கிட்ட கேட்டு நான் இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல குருதேவர் இதை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. நீங்க ஏன் அந்த டிராகன் ராஜா சொன்னதை மட்டும் கேட்டீங்க, நம்ம பையன் சொல்ல வந்த விஷயத்தையே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், சின்ன வயசுல இருந்து அவனை வளர்க்கறதுல அவங்க கூட நான் எந்த விஷயத்துல இல்லாம போயிட்டேன். அது இல்லாம உனக்கும் நல்ல கணவனா நான் இருந்தது இல்ல, அதுக்கு காரணம் உங்க மேல எனக்கு பாசம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, அவங்கனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களை விட்டே விலகி இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் அந்த பக்கம் அந்த கெட்ட சக்திங்க லாக் பண்ணி வச்சிருக்க ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா பத்தி அவன் புரிஞ்சுக்கிறான். அவங்க அப்பா மேல இருக்கிற கோவெல்லாம் போயிட்டு அவங்க மேல பாசம் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இருக்கிற ஹீரோயினோ சரி நான் போய் இனிமேட்டு நம்ம உலகத்துக்கு போறோம், நம்ம 3 பேர் இங்கேயே இருந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி உளறிடுறாங்க. இதை கேட்டோம் எங்க அப்பாக்கு இங்க இருக்கிறது நம்ம வைஃப் கிடையாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இல்ல நான் உங்க வைஃப் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன முட்டாளா, நீ யாருங்கிற உருவத்தை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டாரு. சடனா அந்த இடத்துக்கு ஒரு போலி நெசாவை உருவாக்கி கொண்டுறா. அதுக்கப்புறம் இத்தனை நேரமா இங்க வைஃபா இருந்தவ ஒரிஜினல் உருவத்துல அப்படியே வசீகரமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் உங்க வைஃபா இருந்தா என்ன இல்லைன்னு என்கிட்ட அழகு இருக்கு, நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே இங்கேயே உங்க பையன் கூட வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலி நெசா கூட எங்க அப்பா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க பையன் உருவத்துல இருக்கிறனாலே என்னமோ தெரியல, அவரால் அந்த பையனை அடிக்கவே முடியல. இது எல்லாம் அந்த பக்கம் லாக் பண்ணி வச்சிருக்க ஒரிஜினல் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அவனால தாங்கவே முடியல, நம்ம அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தீய சக்திகள் அழிச்சிட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்தோடனே இங்க போலி நெசா இருந்தாலும் அப்படியே மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரிஜினல் நெசா கையில இருக்கிற ஈட்டி அப்படியே அந்த தீய சக்தியை பார்த்து விடுறான். அந்த தீய சக்தி மேல பட்டனை தீசி அப்படியே வெடிச்சு சுக்குனூரா செதறி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற தரையில அப்படியே 4வது தளத்துக்கு போறதுக்கான கதவு ஓப்பன் ஆகுது. அவங்க 2 பேரும் அங்க வந்து பொத்துன்னு கீழே அந்த 4வது தளத்திலேயே விழுந்துடுறாங்க. 4வது தளத்துக்கு போன ஹீரோவும் எங்க அப்பாவும் அந்த இடத்தையே அப்படியே சுத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த இடம் அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கு. அப்ப செம பெரிய சைஸ்ல ஒரு பறவை பறந்து வந்து இங்க முன்னாடி நிக்குது. அதுக்கு மேல ஹீரோட அப்பா ஏறி உட்காந்துக்கிறாரு. பின்னாடி ஹீரோ ஏறி உட்காந்துக்கிறான். அந்த பறவை அப்படியே 2 பேரும் தூக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. பறந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கே தெரியாம எங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் எங்க அப்பா அப்படி முதுகுல சாஞ்சிக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை எதையும் எங்க அப்பாட்ட காமிச்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பறவை வந்து ஒரு இடத்துல இறக்கி விடுது. பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஜெய்ஜாண்டிக்கா ஒரு குல்ஃபு பேண்டா தான் இருக்கு. வந்தோடனே இந்த இடம் எல்லாமே எனக்கு சொந்தமானது, என்னை மீறி உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவனும் அவங்க அப்பாவும் ரெடி ஆயிடுறாங்க. பார்த்தா அந்த குல்ஃபு பேண்டா ஒரு டம்மி பீஸ். இதோட ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தை வச்சு தான் இங்க வரவங்க எல்லாத்தையும் ஏமாற்றி இருந்திருக்கு. இந்த விஷயத்த கரெக்டா ஹீரோவும் எங்க அப்பாவும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குல்ஃபு பேண்டா ஒரு கூண்ல வச்சு லாக் பண்ணிட்டு அங்க நிறைய சுத்தி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ எங்க அப்பாவும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கொடுத்த வீடியோ ரெக்கார்டர் பாக்ஸ் அப்படி கீழே அவங்க அப்பாக்கு தெரியாம கிடக்கும். அது அவருக்கே தெரியாம அவன் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் 5வது தளத்துக்கு போறதுக்கான போர்ட்டல் ஓபன் ஆயிடுது. 5வது தளத்துக்கு வந்த ஹீரோவும் எங்க அப்பாவும் அப்படியே ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க காத்தெல்லாம் அப்படியே சொல்லி அடிக்குது. அப்ப 5வது தளத்துக்கான அரக்கம் வந்துடுறான். பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா ஜெய்ஜாண்டிக்காவும் இருக்கான். மூஞ்சி ஃபுல்லா யானை உருவத்துல இருக்குது. கையில ஒரு கடா ஏற்றி வச்சிட்டு இருக்கான். அதை வச்சு ஹீரோவையும் எங்க அப்பாவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களால சமாளிக்கவே முடியல. செமையா
செமையா அடி வாங்குறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோட அப்பா அவர் கடவுளாலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய சக்தி எல்லாம் சேர்த்து வச்சிருப்பார்ல, அதையெல்லாம் வச்சு அந்த ஜெய்ஜானிக்கான உருவத்தை அட்டாக் பண்றாரு. ஒரு வழியா அவனை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் 6வது தடத்துக்கான போர்ட்டல் ஓபன் ஆகுது. அவங்க 2 பேரும் 6வது தடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப அப்படியே பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துல கூட அவங்க அம்மா பேரை சொல்லியே தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருக்கிற கட்டடங்களுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த கட்டடத்துக்குள்ள போன ஹீரோவும் அவங்க அப்பாவும் அங்க நகரக்கூடிய நிறைய தூண்களை பாக்குறாங்க. அந்த ஒவ்வொரு தூண்லயுமே நிறைய வித்தியாசமான எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கு. அதெல்லாம் பழங்காலத்து எழுத்துக்களா இருக்கறனால ஹீரோட அப்பா அதெல்லாம் படிச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோ இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம உலகத்துக்கு போனோடனே கண்டிப்பா இதை எப்படி படிக்கிறதுங்கெல்லாம் உனக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உலகத்துக்கு போனாதான் உங்களுக்கு மக்களை பார்த்துக்கணுங்கிற பணி இருக்குமே, எப்படி எங்களுக்கு டைம் ஒதுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் அந்த தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். இனிமேட்டு மக்களை பார்த்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துக்கான டைமையும் நம்ம ஒதுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா அங்க போனோன்னா டெய்லியுமே உனக்கும் உங்க அம்மாவுக்கான நேரத்தை நான் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு நடந்து வராங்க. திடீர்னு எங்க இருந்தோ நிறைய சங்கிலி எல்லாம் வந்து ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் லாக் பண்ண ட்ரை பண்ணுது. அவங்களும் கத்தி ஈட்டி வச்சு தடுக்க ட்ரை பண்றாங்க. நான் அவங்களால தடுக்கவே முடியல. அந்த சங்கிலிங்கெல்லாம் அப்படி இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்ல ஹீரோ கூட ஒரு டிராகன் இளவரசனை கொண்டிருப்பான்ல, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்தா ஹீரோவோ நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நாங்கெல்லாம் டிராகன் இளவரசர்கள், நாங்கெல்லாம் ஆன்மாவை வெளியே அலைய மாட்டோம், இதுக்குள்ள பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். நீ எப்ப ஆன்மாவை அலைய போறியோ அதை பார்க்கறதுக்காக நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் எதுக்கு ஆன்மாவை அலைய போறேன், நான் இங்க இருந்து கண்டிப்பா வெளியே போயிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இவனை எதுக்காக கொன்ன அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல கடலுக்கு நடுவில் கூட அந்த டிராகன் இளவரசனோட கப்பலை காட்டுவாங்கல்ல, அதுக்குள்ள இவன் என்ன பண்ணுவானா கடலுக்குள்ள மீன் பிடிக்க வர எல்லாத்தையுமே சிறை பிடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் இவனோட எச்சைக்காக ஆசைப்படுவான். அதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே எதுவுமே பண்ண மாட்டான். ஒத்துக்காதவங்களை கொடூரமா கொன்றுவான். அவங்க வீட்டு ஆம்பளைங்களையும் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுறான். இந்த விஷயம் எல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து நேரா வந்து இவன் அழிச்சிருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா எங்க அப்பாக்கு நம்ம பையன் மேல எந்த தப்பும் கிடையாது, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட டிராகன் இளவரசனும் என்னை பத்தி உண்மையெல்லாம் சொன்னது போதும், உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும், உங்க அப்பாவும் உன்னை ஒரு பேயை தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறான். இதை கேட்ட ஹீரோவோ எங்க அப்பா கிட்ட எனக்குப்பா நீங்க என்னை பேயாவா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க அப்பாவும் இல்ல நான் எப்படி நினைப்பேன், நீ என்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ கையில சுத்தி இருக்கிற சங்கிலி எல்லாம் அப்படியே அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அப்படியே வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் டிராகன் இளவரசன் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்களை கட்டி போட்டுருக்கிற சங்கிலி எல்லாமே உண்மையை கண்டறியும் சங்கிலி. நீங்க பொய்ய சொன்னீங்கன்னா உங்க பையனுக்கு பாதிக்கும், உங்க பையனை பொய் சொன்னா உங்களுக்கு பாதிக்கும். அதனால உண்மை சொன்னா மட்டும் தான் நீங்க 2 பேரும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன். இங்க இருந்து தப்பிச்சு போற 2 பேத்துக்குமே தெய்வங்கள் ஆகிற சக்தி கிடைக்காது. யாரோ ஒருத்தர் மட்டும் தான் இங்க இருந்து வெளியே போறவங்க கடவுள் ஆக முடியும் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறான். இதை கேட்டா ஹீரோக்கு அப்படியே கஷ்டமா போயிடுது. ஏன்பா அப்ப நீங்க கடவுள் ஆகணுங்கிறதுக்காக மட்டும் தான் என்னை காப்பாத்துற மாதிரி இங்க வந்து நாடகத்தை போட்டுருக்கீங்களா? இனிமேட்டு உங்களை நான் எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டேன், இனிமேட்டு நான் இங்கேயே ஆவியா சுத்திட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சங்கிலி எல்லாம் விட்டுருது. இங்க இருந்து ஹீரோ அப்படியே வேகமா ஓடி போயிடுறான். அவங்க அப்பாவும் எவ்வளவு உண்மையை சொல்லலாம் ட்ரை பண்றாரு. அப்ப கரெக்டா அந்த டிராகன் அரசன் பறந்து வந்து 7வது போர்ட்டலுக்குள்ள எங்க அப்பாவை மட்டும் தள்ளி விட்டுறான். அந்த 7வது தளத்துக்குள்ள வந்த ஹீரோட அப்பாவோ பாக்கிறதுக்கு அப்படியே சண்டைக்கெல்லாம் போற மாதிரி காஸ்டியூம்ல இருக்கிறாரு. சுத்தி அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த டிராகன் ராஜாவும் நின்னுட்டு இருக்கான். ஓ அப்ப இதுதான் என்னோட 7வது சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. நிஜ உலகத்துலதான் என்னோட பையனுக்கு ஆதரவா இருக்க முடியல, அட்லீஸ்ட் இந்த உலகத்திலேயாச்சும் என் பையனுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற முடிவை ஹீரோட அப்பா எடுத்துறாரு. அதே டைம்ல டிராகன் ராஜா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உன் பையனை என் கண்ணு முன்னாடியே நீ கொல்லணும், அதான் உனக்கு நீ கொடுக்க வேண்டிய தண்டனை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோட அப்பாக்கு செமையா டென்ஷன் ஆயிடுது. உன் பையனே ஒரு அயோக்கியன், அவன் செஞ்சதெல்லாம் தப்பான விஷயம், கடலுக்கு போன மக்களை புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க வீட்டு பெண்களை எல்லாம் இச்சைக்கு இரையாக்குனா, அவங்க எல்லாம் கொடூரமா கொன்னா, அவனை கொன்னது நெசா செஞ்சது 100% சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட டிராகன் ராஜாக்கும் செம டென்ஷன் ஆயிடுது. நீ யாருக்கு எதிராக பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா, நான் ஒரு டிராகன் ராஜா, டிராகன்கள் எல்லாம் கடவுள், என்னையவே நீ எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பொல்லாத டிராகன் கடவுள், ஊருக்குள்ள வெள்ளம் வந்து மக்களை எல்லாம் அழிச்சிட்டு இருந்தப்ப ஒரு டிராகனா அந்த தண்ணியை கட்டுப்படுத்தினியா? எதுவுமே செய்யல, மக்களை எல்லாம் அழிதானே விட்ட, உன்னை எதுக்கு நான் கடவுளா வணங்கணும்? ஒரு மக்களோட ராஜாவா பார்த்தா நான் கண்டிப்பா உன்ட சரணடையணும், ஆனா நெசாவோட அப்பாவை பார்த்தா கண்டிப்பா உன்னை எதிர்த்து நிக்கணும், நான் இந்த டைம் நெசாவோட அப்பாவை எதிர்த்து தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோட அப்பா அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே ஆயுதத்தை எல்லாமே டிராகன் ராஜாவை பார்த்து திருப்புங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. அதே டைம்ல ஹீரோவை தான் 6வது தளத்துல காட்டுறாங்க. நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே கால் தவறி பொத்துன்னு கீழே விழுந்துறான். அவன் இருக்கிற வீடியோ ரெக்கார்டர் அப்படியே டப்புன்னு ஓப்பன் ஆயிடுது. அவங்க அப்பா இந்த பகோடாக்குள்ள வரதுக்கு அந்த குருதேவரை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல நடந்த விஷயம் அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதான் இப்ப அவன் பார்த்துட்டு இருக்கான். குருதேவர் நீ கண்டிப்பா வந்து அந்த பகோடாக்கு போய் ஆகணுமா, உன்னோட பையனோட ஆன்மா அங்கதான் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கண்டிப்பா நான் போய் ஆகணும், ஒரு அப்பாவா என் பையனுக்கு எந்த கடமையும் நான் செஞ்சது கிடையாது, என் உயிரே போனாலும் கண்டிப்பா அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ, அந்த பகோடாக்குள்ள நீ பட்டு போனேன்னா ஒருவேளை நீ பகோடா விட்டு வெளியே வரலனா நீ எதிர்பார்த்த மாதிரி கடவுளா மாற முடியாது, நீ அதுக்குள்ளேயே மாட்டிட்டு ஆவிதான் சுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்குள்ள மாட்டிட்டாலும் பரவாயில்ல, என் பையனை காப்பாற்றணும், அதான் எனக்கு முக்கியம். நான் இத்தனால ஆசைப்பட்ட கடவுள் பதவியா இல்ல என் பையனோட உயிரான்னு பார்த்தா என் பையனோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஹீரோக்கு வந்து எங்க அப்பா எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்த ஹீரோவோ அவங்க அப்பாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 7வது தளத்தோட கதவை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல இந்த பக்கம் ஹீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. டிராகன் ராஜா படை கூட செமையா சண்டை போட்டு இருக்காரு. இவங்க
சோல்ஜர் எல்லாமே வில்லம்பெல்லாம் வச்சு அந்த டிராகன் படையை தாக்குறாங்க. ஆனா டிராகன் ராஜா ஈஸியா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாரு. ஹீரோட அப்பாவும் அங்க வர எல்லா டிராகன் கூட செமையா சண்டை போட்டு அவங்களோட தலையில வெட்டி போட்டு இருக்காரு. ஒரு கடத்துல அப்படியே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கான ஆள் கூட எவ்வளவு நேரம் இவர் மட்டும் தனியா சண்டை போட முடியும். அவன் அடிச்சு அப்படியே தூக்கி போடுறான். பொத்துன்னு வந்து கீழே விழுவுறாரு. அவரு கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துறான். வந்துட்டு அப்ப நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீங்க மன்னிச்சுக்குங்க, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டைக்கு போறான். டிராகன் ராஜா பாக்கிறதுக்கு பிரம்மாண்டமா ஒரு மலை சைஸ்ல இருக்கிறாரு. நம்ம ஹீரோ பாக்கிறது துளியும் இருக்கான். கையில ஒரு சின்ன ஈட்டி எடுத்துட்டு அவன் அட்டாக் பண்ணலான்னு போறான். ஆனா அவன் இருக்கிற மந்திர பிளேட வச்சு ஒரே நொடியில அப்படியே ஹீரோ அடிச்சு ரத்த வளர்த்து தூக்கி கீழே போட்டுறான். இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கும் செமையா ஷாக் ஆயிடுது. ஆக்சுவலா வந்து ஹீரோ செத்து போனதுனால இந்த பகோடாக்குள்ள வந்திருப்பான். அதனாலதான் ஹீரோக்கு எந்த மந்திர சக்தியும் இருக்காது. ஆனா அவங்க அப்பாவுக்கு அப்படி கிடையாது. அவர் உயிரோட இருக்கும் போதே ஒரு பையனை காப்பாத்துறதுக்காக தான் ஆன்மாவை பிரிச்சிங் வந்திருப்பாரு. அதனால அவருக்குள்ள இன்னும் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் எங்க பையன் பக்கத்துல வந்து அப்படி பேசிட்டு இருக்காரு. ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட போயிட்டு கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்களே என்ன பேயா தான் நினைச்சீங்களா? நீ பிறக்கும் போது உருண்டையா தான் பிறந்த, கை கால்லாம் அதுக்கப்புறம் தான் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு நொடி தான் நீ பேயா இருப்பியணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எப்பயுமே அந்த மாதிரி நினைச்சது கிடையாது. நீ என்னோட செல்ல மகன் தான். இந்த விஷயத்தை தான் உங்கள்ட்ட புரிய வைக்க நான் ட்ரை பண்ணேன். ஆனா நீ அந்த டிராகன் இளவரசனோட பேச்சு கேட்டு என்கிட்ட கோவப்பட்டு போயிட்ட அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டா ஹீரோக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருது. அங்க நிக்கிற டிராகன் ராஜாவோ நீங்க ரெண்டு பேருமே இந்த பகோடா விட்டு வெளியே போக முடியாது, எப்பயுமே எங்க ஆத்மாவை தான் சுத்திட்டு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் எங்க அப்பாவுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. நம்ம பையன் இறந்து வந்ததுனாலதான் அவனுக்கு எந்த சூப்பர் பவருமே கிடையாது. ஆனா நம்ம பவர் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பையனோட ஈட்டி எடுத்து அப்படியே ஒரு வயிற்றிலே குத்திக்கிறாரு. ரத்தம் ஒளிஞ்சு அப்படியே ஒரு பையன் கிட்ட போகுது. அவன் பையன் மேல பட்டனே அவனுக்கு பையனுக்கு அவங்க அப்பாவோட பவர்ஃபுல்லா வந்துருது. அதுக்கப்புறம் அவனோட மந்திர சக்கரம் அங்க வந்துருது. அவனோட மந்திர ஈட்டி அங்க வந்துருது. அதை வச்சு அப்படியே டிராகன் ராஜா செமையா அட்டாக் பண்றான். டிராகன் ராஜாவோட கையில ஓட்ட போட்டுறான். ஒரு கட்டத்துல அப்படியே அவனோட மந்திர ஈட்டி அப்படியே லட்சக்கணக்கான ஈட்டியா மாறி அதை அத்தனை அப்படியே டிராகன் ராஜா மேலே அப்படியே இறக்குறான். டிராகன் ராஜா அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. சடனா ஹீரோவை பார்த்தா வேற ஒரு உலகத்துல நின்றுட்டு இருக்கான். எங்க நிக்கிறோம்னு அவனுக்கு தெரியல. அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு இடத்துல எங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. அவங்க அப்பாட்ட போயிட்டு நம்ம இறந்துட்டோமா அப்படின்னு கேட்கறான். இல்ல நம்ம இறக்கல, ஒருத்தர் கடவுள் ஆகணும்னா இந்த பாதையெல்லாம் கடந்து போனாதான் கடவுள் ஆக முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ரெண்டு பேருமே கடவுளாக போறோமா? இல்ல நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், என் மகனை கடவுள் ஆக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா உங்க வாழ்நாள் ஃபுல்லா இதுக்காக தானே நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல தந்தையாவும் நல்ல கணவனாவும் இருக்கணும், அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். கடவுள் ஆகிறதுக்கு நீ தான் தகுதியான ஆளு, நான் அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லிடுறாரு. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நிஜா கடவுள் ஆயிடுறான். அதுக்கப்புறம் மக்களுக்கு தீங்கி விளைவிச்ச டிராகன் ராஜாவும் அவரோட பையனும் கடவுள்களால தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கதையை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.